Taste the Daily. திருப்பூரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொழிலாளரை மிரட்டி குற்றத்தை ஒப்புக்கொள்ளும்படி போலீசார் தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. கவுண்டம்பாளையம் பகுதியில் கடந்த 29ஆம் தேதி தெய்வ சிகாமணி, அலமேலு, செந்தில்குமார் ஆகிய 3 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டனர். இச்சம்பவத்தில் உண்மையான குற்றவாளிகளை கண்டறியாமல் அப்பகுதியில் தோட்ட தொழிலாளி பால்ராஜ் என்பவரை போலீசார் கடுமையாக தாக்கி கொலை குற்றத்தை ஒப்புக்கொள்ளும்படி மிரட்டுவதாக குற்றம் சாட்டி அவரது மனைவி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறையினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே வெள்ள நிவாரணம் கேட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களை ஏவல்துறை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்தனர். அண்ணா கிராமம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட 12 ஊராட்சிகளுக்கு நிவாரணம் தொகை வழங்காததை கண்டித்து 500க்கும் மேற்பட்டோர் பாலூர் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 11 ஊராட்சிகளில் அதிமுகவினர் ஊராட்சி மன்ற தலைவர்களாக இருப்பதால் திமுக அரசு நிவாரணம் வழங்குவதில் பாரபட்சம் காட்டுவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கரூர் மாவட்டம் லாலாப்பேட்டையில் விவசாய நிலத்திற்கு வரும் வாய்க்காலை அடைத்து விவசாயம் செய்ய விடாமல் தடுக்கும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெண் ஒருவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளார். மேலவிட்டு கட்டுப்பட்டியை சேர்ந்த தங்கராஜ் நர்மதா தம்பதி விவசாயம் செய்து வந்த நிலையில் தங்கராஜ் என்பவர் வயலுக்கு செல்லும் வாய்க்காலை அடைத்துள்ளார். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்திற்கு வந்த நர்மதா தங்கராஜ் விவசாயம் செய்ய விடாமல் தடுப்பதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க புகார் அளித்தார். விழுப்புரம் மாவட்டம் புதுக்குப்பம் கிராமத்தில் உள்ள ஏரியில் இருந்து வெளியேறிய உபரி நீரில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த 2 பெண்களின் குடும்பத்தினரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். கொஞ்சிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் நர்மதா, அனுஸ்ரீ ஆகிய இருவரும் குளிக்கச் சென்றபோது எதிர்பாராத விதமாக தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தனர். இந்த தகவலை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து நிவாரணம் வழங்கினார்.